ஆர்கே நகரில் போட்டியிடும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக சி.ஆர். சரஸ்வதி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக செய்தி தொடர்பாளர் சி.ஆர். சரஸ்வதி ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு பவர்குப்பம் பகுதியில் உள்ள மீனவ மக்களிடம் ஓட்டு சேகரித்தார். அப்போது 2006 முதல் 2011 ஆண்டு வரை திமுக ஆட்சியில் சினிமா மற்றும் சின்னத்திரையில் உள்ளவர்கள் நிம்மதியாக தொழில் செய்ய முடியவில்லை என்றும் அதை தங்கள் வசம் வைத்துக் கொண்டு ஆதிக்கம் செலுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். கல்லூரிகளை மிரட்டி வாங்குவது, தொழிற்சாலைகளை அபகரிப்பது போன்ற செயல்களில் திமுகவினர் ஈடுபட்டதாகவும், வீடு நிலங்களை சாதாரண மக்கள் வாங்க முடியவில்லை என்றும், மாறாக திமுக அமைச்சர்கள் வாங்கி குவித்தனர் என்றும் சரஸ்வதி கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் யாரால் சொத்து வாங்க முடியுமா? எங்க கலைத்துறையில யாரால் படம் எடுக்க முடியுமா? சினிமா அவங்க கையில, சின்னத்திரை அவங்க கையில, இருக்கிற கல்லூரிகள் எல்லாம் மிரட்டி வாங்குவது அவங்களுடைய வேலை, தொழிற்சாலைகள் எல்லாம் அபகரிப்பது அவங்களுடைய வேலை. சொத்துன்னு யாராவது வாங்கணும்னா திமுக சேர்ந்த மந்திரிங்க தான் வாங்குவாங்களே தவிர வேற யாரும் வாங்க முடியாது. இன்னைக்கு சினிமா உலகமே நிம்மதியா இருக்காங்க. மிரட்டுறதுக்கு இங்க யாரும் இல்ல, எங்க படத்துல நடிக்கணும்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல, சுதந்திர